வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Comment allez-vous? நாங்கள் சென்ற பாடத்தில் லாம்பாஃபே பார்த்திருந்தோம். அப்போ கன பேருக்கு இந்த பாடம் பிடித்திருக்குது போல, கன பேர் பார்த்துருக்கிறீர்கள். சரி, அப்போ லாம்பாஃபே இறந்த காலத்தொடர். இறந்த காலத்தொடர் அப்போ நாங்கள் எதற்கு பாவிப்பது, எப்படி பாவிப்பதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? அப்போ போன முறை நான் ஆரம்பத்தில் சொன்னான் டெஸ்கிரிப்ஷன் டு பேசி, அதாவது நாங்கள் ஒன்றை பற்றி நாங்கள் விவரிக்கிறதுக்கு, அதாவது இறந்த காலத்தில் நடந்த செயலையோ அல்லது பெய்சாஜ், அதாவது ஒரு காட்சியையோ ஏதோ ஒன்றை நாங்கள் விவரிக்கிறதுக்கு இந்த அம்பாஃபே என்ற காலம் பயன்படும் என்று சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நடந்த செயலை சொல்கிறதுக்கும் நாங்கள் இந்த அம்பாஃபே என்ற காலத்தை பயன்படுத்துவோம் என்று சொல்லி பார்த்தனாங்கள். பிறகு நாங்கள் கான்ஜுகேஷன் பார்த்தனாங்கள். சரியா, எப்படி கான்ஜுகேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தனாங்கள். சரி, அப்போ அதில் டெர்மினேஷன் திருப்பி இருக்க சொல்கிறேன். அம்பாஃபே இந்த டெர்மினேஷன் எப்படி வரும்? ஜுக்கு ஐஎஸ், ஜுக்கு ஐஎஸ், இல், எல், ஓ, இந்த மூன்றுக்கும் ஒரே மாதிரி தான் ஐடே என்று சொல்லி வரும். நூக்கு இஓஎன்எஸ், வுக்கு இஎஸ்எட், இல், எல், ஓ ப்ளூரியல் தன்மையில் இஎன்டே வரும் என்று சொல்லி பார்த்தனாங்க. சரியோ, பிறகு எவ்வாறு நாங்கள் ரதிக்கால் வினையடி எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்தனாங்க. ஒரு வினைச்சொல்ல நிகழ்காலத்தில் நூவுக்கு உருமாற்றி அதில் ஓஎன்எஸை நீக்கினோம் என்றால் மிச்சம் இருக்கிறத அம்பாஃபேன்ற வினையடி என்று சொல்லி நாங்கள் பார்த்தனாங்க. பிறகு முதலாம் கூட்ட வினைச்சொல்லுக்கு எவ்வாறு நாங்கள் உருமாற்றுவதுன்னு சொல்லியும் பார்த்துட்டோம். சரி, அப்போ முதலாம் கூட்ட வினைச்சொற்களில் இஏஆரில் முடிகிற வினைச்சொற்கள், அதே மாதிரி இக்ரெக்ஏஆரில் முடிகிற வினைச்சொற்கள், இந்த ரெண்டு வினைச்சொற்களும் எவ்வாறு உருமாற்றுவதுன்னு சொல்லித்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் பாருங்க, இதில் ஏற்கனவே ஒரு இ இருக்குது. இக்ரெக் வந்தாலும் உங்களுக்கு தெரியும் அது இ என்ற ஒலியை எடுக்கும். அப்போ எவ்வாறு மாற்றுவதுன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். உதாரணமாக பாருங்க, கிரியே என்ற வினைச்சொல்ல இருக்கிறோம். கிரியே என்று சொன்னால் கத்துதல் என்றதை குறிக்குது. அப்போ இதில் ஒரு இ இருக்குது. அப்போ நாங்கள் நூக்கு நிகழ்காலத்தில் உருமாற்றுவோம். அப்போ என்னென்று வரும்? நூ கிரியோம் என்று சொல்லி வரும். சரியா? அப்போ அதில் ஓஎன்எஸ் எடுப்போம். அப்போ மிச்சம் பாடுறது என்னது? CRE தான் மிச்சம் பெறுகுது. சரியா? அப்போ இதை வச்சுக்கொண்டு இதுதான் அப்போ அம்பாஃபேன்ற ரதிக்கால். இதோட நாங்கள் அம்பாஃபேன்ற டெர்மினேஷன் போட வரும். சரி, அப்போ அப்படி போட பாருங்க. Je criais, tu criais, il criait, elle criait, on criait, nous crions. அப்போ இதில் பாருங்க, இதில் ரெண்டு ஈ வருது, அடுத்தடுத்து ரெண்டு ஈ வருகுது. அப்படித்தான் வரும். அப்போ உச்சரிப்பு என்ன மாதிரி வரும்? நூ கிரியோம் என்று சொல்லி வரும். வு கிரியே என்று சொல்லி வருகிறது. அதே மாதிரி இல் கிரியே, எல் கிரியே என்று சொல்லி வருது. தெரியும்? அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இஏஆரில் முடிகிற வினைச்சொல்லுக்கு இப்படி வருது. அதே மாதிரி இக்ரெக்ஏஆரில் முடிகிற ஒரு வினைச்சொல்லை நாங்கள் எடுப்போம். சரி, இக்ரெக்ஏஆரில் முடிஞ்சால் சரி, அப்போ அதிலே நாங்கள் பொதுவாக நூவுக்கு உருமாற்றேக்க என்ன செய்வோம்? இப்போ உதாரணமாக பெய்யே என்ற வினைச்சொல்ல எடுப்போம். பெய்யே என்று வந்தால் என்னென்று வரும்? அப்போ நூவுக்கு உருமாற்றேக்க நூ பெய்யும் என்று சொல்லி வரும். சரியோ, அப்போ பெய்யா இக்ரெக் ஓஎன்எஸ். அப்போ அதில் ஓஎன்எஸ் எடுத்தோம்னா மிச்சம் இருக்கிறது பெய்யா இக்ரெக் தான் மிச்சம் இருக்குது. அப்போ அதோட நாங்கள் இனி டெர்மினேஷன் அம்பாஃபேன்ற டெர்மினேஷனை சேர்த்தோம் என்றால் என்னென்று வரும்? Je payais, tu payais, il payait, elle payait, on payait, nous payions. சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈயோன்னு சொல்லி வரும். vous payez, சரி, il payait, elle payait என்று சொல்லி வரப்போகுது. இஏஆரில் முடிகிற வினைச்சொல்லும் இக்ரெக்ஏஆரில் முடிகிற வினைச்சொல்லுக்கும் இப்படி மாற்றம் வருகுது. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஜேஏஆரில் முடிகிற வினைச்சொல்லு, இப்போ உதாரணம் உங்களுக்கு தெரிஞ்ச வினைச்சொல்லு மோஞ்சே என்ற வினைச்சொல்லு,
அப்போ இதை வந்து நாங்கள் நிகழ்காலத்தில் நூக்கு உருமாற்றேக்க வந்து ஒலி நயத்திற்காக ஒரு சேர்த்தனாங்க. ஏன்னா இல்லாட்டி மோங்கோன்னு வந்துடும். அப்போ அந்த ஒலி நயத்திற்காக சேர்த்து நூ மோஞ்சோம் என்று சொல்லி போட்டனாங்க. சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது நிகழ்காலத்தில் படிக்க. அப்போ அப்படித்தான் நாங்கள் வந்து ரதிக்கால் எடுக்க போகிறோம். ஓஎன்எஸ் நீக்கினம் என்றால் மிச்சம் பாடுறது, அதை வச்சுக்கொண்டு அம்பாஃபேன்ற டெர்மினேஷனோட சேர்க்க போகிறோம். அப்போ என்னென்னு வேணும்? ஜ மோஞ்சே. அப்போ இதில் பாருங்க இருக்குது என்னென்னா அங்கால வந்து ஆ இருக்கிறபடியால். சரியா? அப்போ மோஞ்சே, je mangeais, tu mangeais, il mangeait, elle mangeait, on mangeait, nous mangions. அப்போ இதில் பாருங்க, இதில் வந்து இல்லை. சரியா? vous mangiez, இதுலேயும் இல்லை. ஆனால் il mangeait, elle mangeait. சரியா? அப்போ இதில் வருது நூக்கும் போக்கும் இல்லை. மற்ற பிரதிபெயர் சொற்களுக்கு வருது. சரியா? போட்டு எழுத வேணும். இப்படி சில மாற்றங்கள் இருக்குது. இது வந்து கான்ஜுகேஷன், அம்பாஃபேன்ற கான்ஜுகேஷன் பற்றிய விவரம். சரியா? அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு தூசியம் குரூப்பில் ஒரு வினைச்சொல்லை எடுத்து பார்ப்போம். அப்போ தூசியம் குரூப்பில் வந்து பாருங்கள், நாங்கள் வளமையாக எடுக்கிறது ஃபினிர் என்ற வினைச்சொல்லு. அப்போ நாங்கள் நூவுக்கு நிகழ்காலத்தில் உருமாற்றினோம்டா என்னென்னு வரும்? நூ ஃபினிசோம் என்று சொல்லி வரும். சரி, அப்போ நூ ஃபினிசோம் என்று சொல்லி வரைக்க ஓஎன்எஸ்ஸை எடுத்துடுவோம். அப்போ மிச்சம் வந்து 2 எஸ்ஸோட முடிஸ். சரியா? ரைட். அப்போ அதைத்தான் நாங்கள் வந்து ரதிக்காலாக எடுக்க போகிறோம். அதை வச்சுக்கொண்டு டெர்மினேஷனை சேர்ப்போம். சரி, அப்போ என்னென்னு வரும்? je finissais, tu finissais, il finissait, elle finissait, nous finissions, vous finissiez, il finissait, elle finissait என்று வரும். அப்போ je finissais என்றா என்ன தமிழ்? நான் முடித்து கொண்டு இருந்தேன், நீ முடித்து கொண்டு இருந்தாய், அவன் முடித்து கொண்டு இருந்தான், அவள் முடித்து கொண்டு இருந்தாள் என்று சொல்லி வருது. சரியோ? ரைட். அப்போ இப்படி தூசியம் குரூப்பில் எல்லா வினைச்சொற்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. 2 எஸ் இடையில் வரப்போகுது. அதாவது வந்து அம்பாஃபேன்ற டெர்மினேஷனுக்கு முதல் 2 எஸ் வரும் கட்டாயம் தூசியம் குரூப்பு. சரி, அப்போ நாங்கள் வந்து 2ஆம் கூட்டம் எப்படி உருமாறுறதுன்னு சொல்லி பார்த்துறாங்கள். இதன் மிகுதி, அதாவது 3ஆம் கூட்டம் இருக்குது. அப்போ 3ஆம் கூட்டத்தை நாங்கள் அடுத்த பாடத்தில் பார்ப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். ஒவ்வா, à la prochaine.